ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய முட்டை மிளகு வறுவல் தாங்க. இது சகர் நேரத்தில் சாம்பார் கூட, ரசம் சாதத்து கூட, வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நேற்று போட்ட பிரியாணி வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான டவுட்டை இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். கமெண்ட்லேயே அவங்களுடைய கேள்விக்கு எல்லாமே நான் பதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வீடியோவில் நம்ம சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குமென்றக்காக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான முட்டையை நம்ம வேக போட்டுட்டு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஜாஸ்மின்ற சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, காய்ச்சின பால் சேர்க்கணுமா காய்ச்சாத பால் சேர்க்கணுமான்னு. நம்ம பால் எதுக்காக சேர்க்குறோன்னா ஃபுட் கலர் கலந்து சேர்க்கறதுக்காக தான் நம்ம பாலே சேர்க்குறோம். ஏன்னா ஃபுட் கலர் அப்படியே பவுடராக இருக்கும், அப்படியே போட்டோன்னா ஒரே இடத்துல நின்றும். நம்ம பாலில் கலந்து சேர்க்கும்போது சாப்பாட்டில் எல்லா பக்கமும் அங்கங்கே இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இதுக்கு காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பாட்டில் எந்த டேஸ்ட்டுமே மாறாது. அப்புறம் பாசுமதி அரிசிக்கு மட்டும் தான் நம்ம ஃபுட் கலர் சேர்ப்போம். இதே நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்கிறதா நம்ம ஃபுட் கலர் சேர்க்க மாட்டோம். அதனால் நமக்கு பால் தேவைப்படாது. நீங்கள் தாராளமாக எந்த பால்லனாலும் கலந்து நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டில் எந்த டேஸ்ட்டுமே மாறாது. அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முழுசாக தாளித்தா குழந்தைங்களுக்கு வாயில் கடிப்படுது, பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. பவுட்ராக சேர்க்குறாந்தா அதோட அளவுகள் என்னென்னு கேட்டிருந்தீங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு 10 ஏலக்காய், ஒரு 10-12 கிராம்பு, ஒரு சின்ன துண்டாக ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துருந்தோம். நீங்கள் பவுட்ராக பண்ணி சேர்க்கும்போது ஒரு 15 ஏலக்காய், 15 கிராம்பு, சின்ன துண்டாக ஒரு 5 துண்டு அளவுக்கு பட்டையை வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். என்ன தான் நீங்கள் தாளிக்கும் போது பவுட்ராக சேர்த்தாலும் 1-2 முழுசாக சேர்த்து பாருங்கள். அரைக்கிறதுலேருந்து எடுத்து அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இங்கே சென்னை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு பவுடரே சேர்க்க மாட்டாங்க, வெறும் ஏலக்காய் கிராம்பு மட்டும்தான் முழுசாக போட்டு தாளிப்பாங்க. எங்களுக்கு வந்து பழகி போச்சு பட்டை கிராம்பு தூள் சேர்த்து, அதனால் நானும் அப்படி தான் செய்வேன். நீங்கள் பவுடராக சேர்க்குறாந்தா ஒரு 15 எடுத்துகிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி தாளிக்கும் போது இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஜாஸ்மின் சிஸ்டர். அடுத்ததாக ஒரு சகோதரி வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துடலாம். இந்த பிரியாணி பாத்திரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக இந்த பிரியாணி தான் இதில் செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குங்க. உள்பாகம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் இருக்குது, நல்லா கனமான அலுமினியத்தில் இருக்குது. வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா காப்பர் மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீட்டில், எங்கள் மாமா பொண்ணுங்க வீட்டிலலாம் ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு தான் இப்போ ஆசைப்பட்டு நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி போட்டு தான் பிரியாணி செஞ்சேன். அதுவே பாதி அளவுக்கு தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஆக்குனா எவ்வளோ வரும்னு தெரியல, நான் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் வந்து வடி பிரியாணி போடுறதுக்கு, தம் பிரியாணி, மந்தி பிரியாணிலாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம். நல்லா அகலமாக இருக்கனால கேஸில் வச்சோன்னா நல்லா நெருப்பு பரவி வரும். சூப்பராக இருக்குது பிரியாணி போடுறதுக்கு. கைப்பிடியுமே நல்லா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும் குவாலிட்டியுமே. இதுக்கு மூடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து தம் போடுறதுக்கு மெயினாக மூடி தான் நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மூடியுமே இருக்குது. இது தெரிஞ்சவங்க என்ன மெட்டீரியல்னு சொல்லுங்கள். காப்பர் மாதிரி தான் இருக்குது. இது உரியல் அவங்களாம் 4-5 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. கலர் எதுவுமே போகாமல் அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 1980 ரூபா. அவங்களாம் வாங்கும்போது 1700 தான் இருந்துச்சு. இப்போ விலை ஏறிடுச்சு. நமக்கு வந்து பிரியாணி பாத்திரத்துக்கு மூடி தாங்க மெயின். இது பாருங்கள், இந்த மாதிரி விளிம்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கரெக்டாக மூடுறதுக்கு நல்லாயிருக்கும். காற்று எது வெளியில் போகாமல் நம்ம தம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது டி நகர் சரவணா ஸ்டோர் பாத்திரக்கடையில் இருக்குது. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே வந்துடலாம். முட்டை வேக வச்சதும் நல்லா வெந்துருச்சு. அதை உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த முட்டையை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதில் காரம் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த மிளகாய்த்தூள் வந்து கருகி போயிடும். இப்போ சிம்மிலே வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து ஒன்றுனா வச்சுக்கோங்க. மெதுவாக வச்சுக்கோங்க, உடையாத அளவுக்கு. இந்த மஞ்சள் கருவெல்லாம் கலண்டு வராத அளவுக்கு அப்படியே மெதுவாக இது போல் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த உப்பு மிளகாத்தூளாக அந்த முட்டையில் படுற மாதிரி இந்த முட்டையை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். இதை லைட்டாக இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. படபடன்னு திருப்பாமல் மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு முட்டை உடையாமல் கிடைக்கும். இப்போ எல்லா முட்டையுமே நம்ம உடையாமல் திருப்பி போட்டுட்டோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் எல்லா முட்டையும் நல்லா வறுபட்டுருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த முட்டையை எடுக்கிறதுக்குமே இதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உடையாமல் கரெக்டாக எடுக்க வரும். பெரிய கரண்டியாக இருந்தால் 2 எடுக்கிறேன் 3 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளே உடச்சிருவோம். அதனால் இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் நமக்கு நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன துண்டாக ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கிரேவிக்கு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விட்டுருங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தனி மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மல்லித்தூள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் இல்லாட்டினா பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதிலே மிளகு ஜீரகமும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்க்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம். நம்ம மொத்தமாக மிளகுத்தூள் நிறையா சேர்த்து வதக்கிட்டோம்னா கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக வந்து கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் பத்தலை. கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மசாலாவை கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து எப்படி அரைக்கணும், அதுக்கு என்ன அளவுகள் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம சேனலில் நான் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன். போன மாதம் ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டோம் இல்லையா, அதில் 2வதாக போட்ட பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூளை எங்கள் வீட்டுக்கு அரைச்சதை நான் வீடியோ எடுத்து அளவோடு நான் சொல்லியிருக்கேன். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரைக்கிறவங்க தேவைப்படுறவங்க அந்த ரமலான் ப்ரிப்ரேஷன் பார்ட் 2 வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து அப்படியே அடுக்கி விட்டுருங்க. முட்டை சேர்த்தோடனே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ எல்லா முட்டையுமே நம்ம அடுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதையும் இது கூட வடித்து விட்டுடலாம். வடித்து விட்டுட்டு இந்த மசாலாவை எடுத்து அப்படியே முட்டை மேலே வச்சுருங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கீழே இருக்கிற அந்த மசாலாவெலாம் எடுத்து இப்படி எல்லா முட்டை மேலேயும் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே சிம்மிலே வச்சுட்டு மறுபடியும் இதை திருப்பி போட்டு நல்லா மசாலாலாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் இது கூட சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா முட்டை கூட ஒட்டி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ லைட்டாக இது போல் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலாவும் நல்லா ஒட்டி வரும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இது மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு சுவையான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சகர் நேரத்தில் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளான முறையில் டேஸ்ட்டான முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோங்க. அதே போல் போன வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த நிறையா டவுட்டுகளுக்கும் நிறையா நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.